வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ ஓவரால் இன்றைக்கி நடந்த மார்க்கெட்டோட ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு அடுத்த மண்டே எப்படி இருக்கிறதுலாம் சான்சஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஓவரால் மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் மார்க்கெட். அதாவது நேற்றுக்கு எந்த இடத்துல ட்ரேடை முடித்தாங்களோ திருப்பி அந்த இடத்துக்கே மார்க்கெட்டை எல்டிபிக்கு நியர்பை மார்க்கெட்டை கொண்டு வர்றது தான் இன்றைக்கி நடந்திருக்கு. எங்கே ஓப்பன் ஆனாலும் அங்கே கொண்டு வர்ற மாதிரி. இதில் நிறைய பேர் சொல்ல வேண்டிய விஷயம், அதாவது நிறைய பேர் சொன்ன விஷயம், அதாவது குறிப்பிட்டு நம்ம பிரித்தோம் அப்படின்னா பையர்ஸ் எல்லாருமே இந்த மார்க்கெட்டில் வந்து எப்படி ட்ரேட் எடுக்குதுன்னு தெரியலன்னு சொல்லி கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் ஈவன்ஸ் நியூ ஒரு 1 மந்த் உள்ள முடித்தவங்க, கிளாஸ் முடித்தவங்களும் சரி, சப்ஸ்கிரைபர்ஸும் சரி. அண்ட் செல்லர்ஸில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மோஸ்ட்லி செல்லர்ஸ் இருக்காங்க, அவங்களும் சரி, நம்ம மெம்பர்ஸும் சரி, லைஃப் டைம் மெம்பர்ஸும் சரி, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா, காலையில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே அவங்க கால் ஆப்ஷனை செல் பண்ணதாகட்டும், அதில் அவங்க நம்மளுடைய ஒயிட் ரேஞ்சோட பாட்டத்தில் புக் பண்ணதாகட்டும், அகைன் திருப்பி இங்கேருந்து ரிவர்ஸில் எடுக்கும்போது புட் ஆப்ஷனை செல் பண்ணி ஈவினிங் வரைக்கும் நிறைய பேர் முடிச்சிருக்காங்க. ஒரு சில பேர் அவங்களுக்கு உண்டான ரிஸ்க் ரிவார்டில் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த இடத்துல பையருக்கு தான் ஒரு பேனிக் கிரியேட் ஆகுது. என்னென்னு கேட்டால், மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் மார்க்கெட்டு. ஸோ பெருசாக கீழே போயிடும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அங்கே கீழே போயிட்டு பெரிய ப்ரீமியம் ஏறினதுனால திருப்பி ப்ரீமியத்தை வாங்க முடியல. அகைன் திருப்பி மேலே ஏறுவாங்கன்னு சொல்லி அவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியல. அந்த ஒரு பேனிக் இதில் வந்து சுச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க டேட்டாஸை வந்து சரியாக பார்க்கல. ஒரு சில பேர்த்துக்கு தெரியலன்னு கூட வச்சுக்கலாம், அது எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஓகேங்களா, அதை தெளிவுபடுத்த வேண்டியது இன்றைக்கி. அப்போ எனக்கு ஆக்சுவலாக வந்து கையில் டேபிள் இல்லை, பட் இருந்த லெவல்ஸை வச்சு நான் சொல்லிடுறேன். அது லைவ் மார்க்கெட்டில் டேபிளும் சில அப்படி தான் இருந்திருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது காலையில் ஒரு நேற்றுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஐடிஎம் கால் ஆப்ஷன் ஓப்பன் ஆகி மேலே போனது என்ன இருந்தாங்க, ஐடிஎம் கால் ஆப்ஷன். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மேலே போகும்போது ஐடிஎம் கால் ஆப்ஷன் வந்திருந்தாங்க. இன்றைக்கி மார்க்கெட் வந்து 5 மினிட்ஸில் ஓப்பன் ஆகி கீழே வந்தோடனே ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் வந்தாங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ். அப்போ மார்க்கெட்டை வந்து ஒரு ஐடிஎம் கால் ஆப்ஷன் வரும்போது ஒன்று அந்த இடத்துல சைட் வைஸ் போட்டு மேலே ஓப்பன் ஆகி மேலே போகிறாங்கன்னா, ஐடிஎம் கால் ஆப்ஷன் வந்தாங்கன்னா அப்போ அந்த இடத்துல ஒரு சைட் வைஸ் போட்டு அதை டிகே பண்ணணும். அதை ஸ்ட்ராங்கிளாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஐடிஎம் கால் ஆப்ஷனை வெளியில் எடுத்துடணும். டேபிளில் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே அடுத்தடுத்த பொசிஷனுக்கு கொண்டு வந்து அடுத்தபட்சமாக ஒரு ஸ்ட்ராங்கிளாக போட்டோம், இல்லை மேலே ஒரு ஸ்ட்ராடில் போட்டோம், மார்க்கெட்டை மேலே கொண்டு போகும். அதே சேம் தான் இங்கே. அப்போ மார்க்கெட் கீழே இறங்கும்போது இங்கே ஒரு ஐடிஎம் கால் ஆப்ஷனும் ஐடிஎம் புட் ஆப்ஷன் வந்தது அப்படின்னா, இங்கே சைட் வைஸ் போட்டு அந்த ஐடிஎம் புட் ஆப்ஷனை டேபிளில் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே எடுத்துகிட்டு வரணும். ஆர்எல்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கிளாக கன்வெர்ட் பண்ணி, இல்லை இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராடல் போட்டு மேலே இருக்கணும். அதுதான் இந்த இடத்துல நடந்தது. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, ஓப்பன் மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் 300 வரைக்கும். அப்போ 25-300 வரைக்கும் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு 5 மினிட்லேயே அந்த டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு இடையில் உங்களுக்கு என்ன லெவல் இருக்குது அப்படின்னா, ஒயிட் ரேஞ்சோட பாட்டம், அதாவது நம்ம ப்ரீமியத்தை கால்குலேட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, 500 புட் ஆப்ஷன் 600 கால் ஆப்ஷன் சொல்லிட்டு, அதனுடைய வேல்யூ இந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஏன் அதை எடுத்தோம் அப்படின்றதுக்கான மீனிங் இந்த இடத்துல தெரிஞ்சிடும். அப்போ 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸையுமே சேர்ந்து செல் பண்ணவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துக்கு கீழே மார்க்கெட்டை விடலை, அங்கேருந்து அகைன் திருப்பி ரிவர்சல் கொண்டு போகிறாங்க. எங்கே ஷார்ட் ரேஞ்சோட டாப்புக்கும் ஓப்பனை கடந்து எஸ்டர்டே லோவுக்குள்ளே போயிட்டு எந்த இடத்துக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா எந்த இடத்துட்ட ஹை வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, எந்த ப்ரீமியத்தை நம்ம எடுத்தோம், 25,500 புட் ஆப்ஷன் அண்ட் 25,600 கால் ஆப்ஷன் எடுத்தோம். ஓகேங்களா, இப்போ அவங்களுடைய ப்ரீமியத்தின் ஆடான் என்ன, நம்மளுக்கு 83 ரூபா 84 ரூபா. அப்போ நம்மளுக்கு 83 84 167, 25,500 கூட மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 25,333. இதுதான் இந்த லெவல். ஓகேங்களா, அப்போ அந்த 2 ப்ரீமியத்தையும் சேர்த்து செல் பண்ணவங்க எங்கே கொண்டு வர்றாங்க, அந்த 2 ப்ரீமியத்தையும் சேர்த்து 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸோட மிட் பாயிண்ட்டுக்கு இதைத்தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, இதை செல் பண்ணவங்க இந்த 2 ப்ரீமியத்தை, அதாவது 500 புட் ஆப்ஷனையும் 600 கால் ஆப்ஷனையும் செல் பண்ணவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கட்டுப்பாட்டை விட்டு தாண்டி போகாமல் திருப்பி அதுக்குள்ளே மார்க்கெட்டை கொண்டு வராங்க. அதே அப்போ கொண்டு வர்றதுக்கு என்னென்ன மாதிரிலாம் அங்கே டிசைன் பண்ணப்படுது, டேபிள் ஐடிஎம் புட் ஆப்ஷன் உள்ளே வர்றாங்க. அந்த ஐடிஎம் புட் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷன் உள்ளே வந்து ஸ்ட்ராடில் கன்வெர்ட் ஆகுறாங்க. அப்போ ஸ்ட்ராடலுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மேலே 50 பாயிண்ட் கீழே 50 பாயிண்ட்.
அப்போ கீழே 50 பாயிண்டான 350 ஆல்ரெடி ரீச் பண்ணி தான் அங்கேருந்து தான் போகிறாங்க. அப்போ அகெயின் நியர்பை என்ன லெவலுக்கு ரீச் பண்ணணும்? மேலே 450 எங்கே இருக்காங்க? ஓப்பனுக்கு மேலே. அப்போ ஓப்பனுக்கு மேலே போனால் என்ன ஆகும்? மார்க்கெட்டு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் போகும். அதாவது சென்டிமெண்ட்டலாக பாசிட்டிவ், நேற்றுக்கு இருந்து பார்க்கும்போது நெகட்டிவ் தான் வச்சுக்கோங்க அப்படின்னா. அப்போ மேலே அடுத்தடுத்த லெவல் என்ன? எஸ்டர்டே லோ. அப்போ ஒரு ஒரு கேப் ஃபில்லிங் எடுத்துக்கூடாது. எல்லா நாளுமே இந்த கேப்பு ஃபில்லிங் ஆகாது. அதை நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சுக்கணும். இங்கே வந்து என்னென்னா ஒரு ஒய்டஸ்ட் எட்ஜான பாட்டமே நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸே 25,500 தான் இருந்தது. அதுக்கு கீழே ரேஞ்ச் இல்லை. அப்போ அந்த இடத்துக்கிட்ட தான் திருப்பி ஒருவேளை ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் அங்கே தான் வரணும். அப்போ ஓப்பனுக்கு கீழே நின்றுதான் என்ன இருக்கும்? இதுக்குள்ளே சைட் வைஸ் போட்டு கொடுக்கப்பட்ட புட் ஆப்ஷனுக்கு உண்டான ப்ரீமியத்தை கரைச்சிருப்பாங்க. ஒரு நாள் வந்து எந்த மாதிரிலாம் போயிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு ப்ராபபிலிட்டி நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். போய் முடிஞ்ச மார்க்கெட்டில் ஒருவேளை இது மாதிரி நடந்திருந்தால் இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ப்ராபபிலிட்டி எடுத்து வச்சுருக்கணும். இந்த ஃபோமோன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த மொமெண்டத்தை விட்டுட்டோன்ற ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இருக்குது பார்த்திங்கன்னா, அது இருக்கக்கூடாது. அதுக்கு அங்கே என்ன நடந்திருக்குன்றதை நீங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நேற்றுக்கு என்ன டேபிளில் இருந்தது, இன்றைக்கி கரண்ட்டாக என்ன மாதிரி மாறிச்சு, 400 450 கால் 500 கால் இப்படிலாம் கால் ஆப்ஷன்ஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா, நல்லா கவனித்து பாருங்கள். இங்கேருந்து கொடுக்கப்பட்ட புட் ஆப்ஷனை வந்து இங்கே சின்ன சைட் வைஸ் போட்டு திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து கொடுத்தது அடுத்து லோலேருந்து நம்மளுக்கு ஏறின கால் ஆப்ஷனை இங்கே சைட் வைஸ் போட்டு டிகே பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒன்று சைட் வைஸ் போட்டு டிகே பண்ணணும், இல்லாட்டி அங்கேருந்து ரிவர்சல் கொடுக்கணும். இப்போ ஆல்ரெடி மார்க்கெட் கீழே விழுந்து தான் மேலே போயிருக்கலாம். திருப்பி பெருசாக கீழே விழுகலை. எஸ்டர்டே லோவை கட் பண்ணுற மாதிரி காமிச்சு 2 தடவை ட்ராப் பண்ணியிருக்காங்கன்றது தான் விஷயம். அப்போ ரிவர்சல் நடக்கிறதுக்கு அந்த இடத்துல இல்லை. ஆல்ரெடி இங்கே விழுந்ததுக்கு தான் ரிவர்சல் நடந்தது. அப்போ திருப்பி வரணும்னா அங்கே ஐவி நல்ல ஹையில் இருந்தால் தான் அந்த வால்ஃபிலிட்டி இருக்கும் மேலே கீழே. சரிங்களா? அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு எந்த மாதிரி நடக்குது. இப்போ ஒருவேளை ஏன் கீழே போகலை அப்படின்னா, ஓப்பன் மார்க்கெட்லேயே உங்களுக்கு புட் ஆப்ஷனுக்கு ஒரு ப்ரீமியம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமும் புட் ஆப்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் கொடுத்து இன்னமும் கொடுப்பாங்க. இதை தான் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு வரோம். ஒரு ப்ரீமியம் வந்து புட் ஆப்ஷனுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் கொடுக்குறாங்கன்னா தொடர்ச்சியாக அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அடுத்தடுத்து புட் ஆப்ஷனுக்கு ப்ரீமியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு சைட் வேஸோ இல்லை ஒரு இந்த மாதிரி மார்க்கெட் நடக்கும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இப்போ நவம்பர் நம்மளுக்கு நடந்திருக்கு பார்த்தீங்களா, நவம்பர் 2ஆம் தேதி இந்த மாதிரிலாம் மார்க்கெட் நடக்கும், சைட் வைஸாகவும் போகும். ஸோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ப்ரீமியம் வந்து புட் ஆப்ஷனுக்கே கொடுத்துருப்பாங்க. திருப்பி ட்ரெண்டு திரும்பிச்சுன்னா திரும்பினோடனே மறுபடியும் கால் ஆப்ஷனுக்கே ப்ரீமியம் கொடுப்பாங்கலாம் நினைக்கக்கூடாது. குறிப்பிட்ட லெவலுக்குள்ளே உள்ளே போயிட்டு வெளியே வரணும். நிறைய பேர் இதில் செல்லர்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இந்த மார்க்கெட்டை வந்து நீங்கள் கையாண்டுருந்தீங்க. நிறைய பேர் எனக்கு அனுப்பிச்சிருந்ததில் ரொம்ப ரொம்ப அழகாக கையாண்டுருந்தீங்க. காலையில் ஓப்பன் மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன் செல் பண்ணி இங்கே புக் பண்ணதாகட்டும், அகெயின் புட் ஆப்ஷன் இந்த இடத்துல செல் பண்ணி நீங்கள் இந்த ஓப்பனுக்கு மேலே இந்த இடத்துல புக் பண்ணிட்டு வெளியே வந்தது நிறைய பேர். ஒரு சில பேர் வந்து கொண்டு போயிருந்தாங்க. இதில் நீங்கள் எப்படி மாறி இருந்திருக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை இந்த 25,400 கடந்ததுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராடலுக்கு நியர்பை வந்ததுக்கப்புறம் கூட இந்த இடத்துல தான் நீங்கள் கவனித்து பார்க்கணும். ஒரு ஸ்ப்ரெட்டு போட்டால் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம சொன்ன மாதிரி டெல்டா ஹெட்ஜ் போட்டால் எந்த அளவுக்கு, உதாரணத்துக்கு ஒரு 11:10க்கே 400 கடக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். 11:10க்கு 400 கடந்ததுக்கப்புறம் நீங்கள் டெல்டா ஹெட்ஜ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பேனிக்கே இருந்திருக்காது. ஒரு 50 கால் ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு ஒரு 30 கால் ஆப்ஷன் நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அப்படியே ஆட்டோ ரன் பண்ணி காமிக்கிறேன் ஒரு 5 மினிட்ஸில். அதில் பாருங்கள் ப்ரீமியத்தை நம்ம பிளைண்டாக பை பண்ணியிருக்கிறதுல உள்ள ஃப்ளக்சுவேஷனையும் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனையும் இந்த இடத்துல இங்கே ஹெட்ஜ் பண்ணனால என்ன மாதிரி நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ அப்போ கிட்டத்தட்ட 3,500 போய்ட்டு திருப்பி 2,500 வந்துட்டாங்களா, ஓகேங்களா? அப்போ திருப்பி மறுபடியும் உங்களுக்கு 3,500 4,000 போய்ட்டு திருப்பி மறுபடியும் கீழே வருவாங்க. 3,700 போய்ட்டு திருப்பி இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு நீங்கள் பேனிக் ஆகிடுவீங்க. பேனிக் ஆகிட்டு எக்ஸிட் ஆகிடுவீங்க. அப்போ என்ன பண்ணால் அந்த ஃபுல் பொட்டன்ஷியலை பிடிக்க முடியாது. இங்கே நீங்கள் வெறுமனே ஒரு லெக்கை வாங்கிட்டு அதில் வந்து ப்ராஃபிட் எடுத்துகிட்டு பண்ணணுன்றது கிடையாது. இங்கே ஹெட்ஜ் பண்ணி பண்ணலாம். ஹெட்ஜ் பண்ணி பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த பேனிக்னஸ் குறையும். கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் எங்கே போகிறாங்கன்ற டேட்டாஸ் உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். டேட்டாஸ் அனலைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியராக ஓரளவுக்கு புரியும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பழக்கப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹெட்ஜ் இல்லாமல் போகலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அப்போ இனிஷியலாக உங்களுக்கு அந்த பேனிக்னஸ் இருக்குன்னு அப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 6,000 7,000 போட்டு திருப்பி 4,500 வந்துட்டாங்க. அப்போ நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வர்றது தான் பார்ப்பீங்க. சரிங்களா? அப்போ ஃபுல்லாக ஒரு பொட்டன்ஷியலை நீங்கள் பிடிக்கணும்னு முதல்ல நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல அதுக்கு ஹெட்ஜ் பண்ணி பழகணும். ஹெட்ஜ் பண்ணி ஸ்ப்ரெட்டு போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா தான் அங்கே டேட்டாஸ் அவங்களால அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டை வந்து எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ஸோ அடுத்ததாக வந்து மண்டேக்கான லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மண்டேக்கான லெவல்ஸ் நம்மளுக்கு சண்டே நைட்டு
ரொம்ப நாள் ஆச்சு நம்ம லைவ் வந்து. ஸோ சண்டே நைட்டு லைவ் வந்து நம்மளுக்கு ஒரு 8:15 PM, ஒரு 8:15க்கு லைவ் இருக்கும். 8:15 to 8:30, 8:15 to 8:30க்கு யூடியூப்பில் லைவ் இருக்கும். ஸோ அந்த லைவில் வந்து நம்ம நீங்களும் நானுமே டிஸ்கஸ் பண்ணி அந்த லெவல்ஸ் எடுப்போம் எப்படின்றத. முடிஞ்சால் சப்ஸ்கிரைபரை வந்து ஜூம் மீட்டப்பில் கொண்டு வர மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஜூமோட லிங்க்லாம் நம்ம போட்டு டைம் இருக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைபர் கூட கலந்துரையாடலாம். நீங்களுமே உள்ளே வந்து பேசலாம். பேசி எந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லலாம், இல்லை எந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் கேட்கலாம். உள்ளே வந்து கேட்குறவங்க லைவ்லேயே தாராளமாக விருப்பமாக கேட்கலாம். அதில் என்னுடைய அனுபவத்தின்பால் அது என்ன இருக்கோ அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு முற்படுறேன். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நேற்றுக்கு ஒரு மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாங்க, இன்றைக்கி ஒரு மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்க தான் பேங்க் நிஃப்டி. நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்க தெரிஞ்சிருக்கோம். நேற்றுக்கு காலையில் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை வந்து டவுனில் கொண்டு போனது பேங்க் நிஃப்டி தான். சரிங்களா? மார்க்கெட்டை டவுன் சைடு கொண்டு போனதுன்றது பேங்க் நிஃப்டி தான் கொண்டு போயிருந்தாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து அப் சைடு கொண்டு போனது அவங்க தான். சரிங்களா? மார்க்கெட் இன்றைக்கி அப் சைடு கொண்டு போனதே பேங்க் நிஃப்டி தான். ஸோ அவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆனதுனால அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா அப்படின்னா, மார்க்கெட்டை வந்து ரிவர்சலில் புஷ் பண்ணுறதுக்கு, நிஃப்டியை ரிவர்சலில் புஷ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பை அவங்க கொடுக்குறாங்க. நேற்றுக்கு மார்க்கெட்டை வந்து டவுன் ட்ரெண்டில் இழுத்துட்டு போனது, கீழே கொண்டு போனதும் பேங்க் நிஃப்டி தான். அவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே நின்று நிஃப்டியை வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே கொண்டு போனது. இன்றைக்கி அவங்க நிஃப்டிக்கு முன்னாடி அவங்க ப்ரீவியஸ் க்ளோஸை கட் பண்ணி மேலே நின்றனால நிஃப்டியை ஒரு அப்சைட் மொமெண்டம் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட பாட்டம் இங்கே தான் இருக்குது. ஸோ அதுக்கு நியர்பை மார்க்கெட்டை திருப்பி ஷார்ட் எட்ஜும் அதான், ஒயிட் எட்ஜும் அதான். அப்போ ஒய்டராக இருக்கக்கூடிய எட்ஜோட பாட்டம் ஸ்ட்ரைக் ப்ரைஸே அங்கே இருக்கும்போது நியர்பை மார்க்கெட் அதுக்குள்ளே வந்து ரிவர்சல் பண்ணி கொண்டு வந்துருக்கும். அப்போ இதை தாண்டி மார்க்கெட் கீழேயும் போகும். ஒயிட் ரேஞ்சோட பாட்டமை தாண்டி மார்க்கெட் கீழே போகாதுன்னு கிடையாது, போகும். அதுக்கு நம்மளுக்கு வீக்லி, டெய்லி அண்ட் மந்த்லியிலேயும் நெகட்டிவில் இருந்திருந்தால் போகும். இல்லை ப்ரீமியத்தின் அடிப்படையில் நம்ம எடுக்கக்கூடிய இந்த ஒயிட் ரேஞ்சோட பாட்டம், இல்லை ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம், இங்கே வந்து ஒயிட் ரேஞ்சோட பாட்டம் இதுக்கு கீழேயும் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே மார்க்கெட் வந்து இன்னும் கீழே புஷ் பண்ணி போகும். அல்லது ப்ரீமியம் அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுக்கப்படாமல் இருக்கணும். ஸோ ஓப்பன் மார்க்கெட்லேருந்து அவங்களுக்கு ப்ரீமியம் கொடுக்கப்படாமல் இருக்குது. அகைன் அவங்களுக்கு ப்ரீமியம் கொடுக்கறதுக்காக அந்த ஒரு மொமெண்டம் நடக்கலாம். பட் இங்கே என்ன ஆச்சுன்னா, ஓப்பன் மார்க்கெட்லேயே அவங்களுக்கு ஒரு ப்ரீமியம் கொடுத்துட்டாங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து ஓப்பனில் வரும்போது கொஞ்சம் மச் ஹையராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து அந்த இடத்துல இந்த ஓப்பன்லேருந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் கொடுக்குறாங்க. நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எப்போவுமே ஒரு கேப் அப்போ இல்லை கேப் டவுன் நடக்கும்போது ஒரு ப்ரீமியம் அவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா திருப்பி அவங்கள டிகே பண்ணியோ இல்லை ரிவர்சல் பண்ணியோ அந்த ப்ரீமியத்தை அவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே கொண்டு வந்துடும். உதாரணத்துக்கு ஒரு புட் ஆப்ஷன் ஒரு 50 ரூபா அவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்னால் அடுத்த நாள் வந்து ஒரு கேப் டவுன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு புட் ஆப்ஷனுக்கு ஒரு 80 ரூபா சம்திங் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டை ஒரு சைட் பேஸ் போட்டு அந்த டிகே பண்ணி இல்லை கொஞ்சம் அப் மூவ்மெண்ட் கொடுத்து அந்த புட் ஆப்ஷனை 80லேருந்து கொண்டு வந்து இறக்கி இந்த 50க்கு கீழே கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்துட்டு அங்கேருந்து மொமெண்டம் அகெயின் மறுபடியும் புட் சைட் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. இல்லை ரேஞ்ச் அவங்களுக்கு உள்ளே இருக்கும் பட்சத்தில் எஸ்டர்டே லோவுக்கு உள்ளே மார்க்கெட் வந்துருச்சு நாள் இந்த மாதிரி எஸ்டர்டே லோவுக்கு உள்ளே வந்துருச்சுன்னா மார்க்கெட்டை அங்கேயே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த சினாரியோலாம் உங்களுக்கு புரியணும். சரிங்களா? புரியணும்னா நீங்கள் மார்க்கெட்டை கண்டினியூஸாக பார்க்கணும். பார்த்துட்டு என்னென்ன சினாரியோவில் அது நடக்குது, எந்த மாதிரிலாம் மார்க்கெட்டு மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நாளும், ஒரு வீக்லியில் லாஸ்ட் டே வந்தால் எப்படி இருக்குது, இல்லை வீக்லியில் ஃபஸ்ட்டு டே அதாவது எக்ஸ்பைரிக்கு நியர்பை இருக்கக்கூடிய நாள்னால் எப்படி இருக்குது, எக்ஸ்பைரி முடிஞ்சு அடுத்த நாள் நிறைய ப்ரீமியம் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஒரு மார்க்கெட்டில் எப்படி இருக்குது. உதாரணத்துக்கு செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு எக்ஸ்பைரி அப்படின்னா புதன்கிழமை எப்படி இருக்குது, ப்ரீமியம் ஹையராக இருக்கும் இல்லையா, மச் ஹையராக இருக்கும்போது எப்படி இருக்கும், நம்மளுடைய ஒயிட் ரேஞ்சோட பாட்டம்லேருந்து ரிவர்சல் கொடுக்குறாங்களா, இல்லை ஷார்ட் ரேஞ்சோட பாட்டத்துலேருந்து ரிவர்சல் ஆகிருதா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் ஓரளவுக்கு புரியும். அதே மாதிரி இந்த ஐடிஎம் கால் ஆப்ஷன், ஐடிஎம் புட் ஆப்ஷன் லைவ் மார்க்கெட்லேயும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ரிவர்சலை வந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அல்லது அந்த ஐடிஎம் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இல்லாமல் அது அப்படியே ஸ்ட்ராங்கிளாக கன்வெர்ட் ஆகிடுச்சு, அந்த ஐடிஎம் புட் ஆப்ஷன் கீழே வந்துருச்சு டேபிளில் 6th பிளேஸுக்கு கீழே, ஒரு 4th பிளேஸுக்கு கீழே வந்துருச்சுனாலே அகைன் என்ன பண்ணுறாங்கன்றதெல்லாம் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து எந்தெந்த டைம் பீரியடில் எந்தெந்த இடத்துல, உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒருவேளை இந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி நடந்துச்சு அப்படின்னு தெரியணும் அப்படின்னா யாராவது லைவ் மார்க்கெட்டில் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் லெவலை வந்து நோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா சண்டே லைவ் வரும்போது என் கூட ஜாயின் பண்ணி
அந்த லைவ் மார்க்கெட்டில் ஒவ்வொரு 10 மினிட்ஸ்க்கு இல்லை ஒவ்வொரு 15 மினிட்ஸ்க்கு லெவல்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஆக்டிவ் கான்டாக்ட்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை சொல்லுங்கள். அதிலிருந்து நான் உங்களுக்கு எப்படி அதை ஈஸியராக புரிய வைக்கணுன்றதை நான் புரிய வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சண்டே நைட்டு 8:15 to 8:13 லைவு. ஸோ மறுபடியும் நம்ம சண்டே லைவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க அந்த லைவில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்போட சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் லிங்க் வந்துடும். ஆல்மோஸ்ட் யூடியூப்லேயே உங்களுக்கு லிங்க் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.